10,000 ரூபாயுடன் தொடங்கி இன்று பல நூறு கோடிகளை சொந்தமாக்கியிருப்பவர். இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் விருதுகளை பெற்றவர். உலகின் முன்னணி மென்பொருள் நிறுவனம் ஒன்றின் நிறுவனரின் மனைவியாக இருந்தாலும் தனக்கான அடையாளத்தை தனித்துவத்துடன் உருவாக்கியவர். குடியரசுத் தலைவர் கோட்டாவில் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டிருக்கும் அவர்தான் சுதா மூர்த்தி. கர்நாடகாவில் 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று நன்கு கற்றறிந்த குடும்பத்தில் பிறந்தவர் சுதா மூர்த்தி. தந்தை அறுவை சிகிச்சை நிபுணர், தாய் பள்ளி ஆசிரியை. இதனால் குழந்தை பருவம் முதலே சுதாமூர்த்திக்கு வாழ்க்கை குறித்த கனவு பெரியதாகவே இருந்தது. அவரது பெற்றோரும் அதற்கு ஆதரவாகவே இருந்தனர். 1970களில் பெண் குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி எட்டாக்கனியாக இருந்த நிலையில் இன்ஜினியரிங் படித்து பட்டம் வாங்கியவர் சுதாமூர்த்தி. ஆனால் அது அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. எலக்ட்ரிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் துறையில் பட்டம் பெற நினைத்த சுதாமூர்த்தியை சேர்த்துக் கொள்ள எந்த கல்லூரியும் முன்வரவில்லை. பிவிபி கல்லூரி சேலை கட்டிக்கொள்ள வேண்டும், பொட்டு வைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் அவரை கல்லூரியில் சேர்த்துக் கொண்டது. ஒட்டுமொத்த கல்லூரியிலும் ஒரே பெண் மாணவியாக இருந்தாலும் தனது துறையில் நன்கு படித்து அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜிடம் தங்கப் பதக்கம் பெற்றார். தொடர்ந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் முதுகலை பட்டம் பெற்றார். இந்த காலத்தில் சுவர் விளம்பரத்தில் இருந்த வேலை வாய்ப்பை ஒன்றை பார்த்த சுதாமூர்த்தி கடும் கோபம் கொண்டார். வேலைக்கு ஆள் எடுப்பதாக விளம்பரம் செய்த அந்த நிறுவனத்தின் பெயர் டெல்கோ. இந்திய தொழில்துறையில் கொடிகட்டி பறந்த நிறுவனம். ஆனால் பெண்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என பிற்போக்குத்தனமாக விளம்பரம் செய்திருந்தது. இதனால் ஜேஆர்டி டாடாவுக்கு கடிதம் எழுதிய சுதாமூர்த்தி, கெமிக்கல், இன்ஜின், ஐன்ஸ்டீன் தொழிற்சாலை என சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வரும் உங்களுக்கு பெண்களுக்கு வாய்ப்பளிக்காவிட்டால் அந்த நாடே வளர்ச்சிக்கான பாதையில் செல்லாது என்பது தெரியாதா என கேள்வி எழுப்பினார். வேலைக்கு விண்ணப்பிக்க பெண்களை அனுமதிக்காதது உங்கள் நிறுவனம் செய்யும் மிகப்பெரிய தவறாகும் என ஜேஆர்டி டாடாவுக்கு சமத்துவம் குறித்து வகுப்பெடுத்தார் சுதாமூர்த்தி. அவர் எழுதிய அந்த கடிதம்தான் டாடா நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் இன்ஜினியர் எனும் பெருமையை சுதாமூர்த்திக்கு பெற்றுக் கொடுத்தது. புனேவில் உள்ள டாடா நிறுவனத்தின் இந்த டெல்கோ நிறுவனத்தில் வேலை செய்த போதுதான் தனது வருங்கால வாழ்க்கை துணையை சந்தித்தார் சுதாமூர்த்தி. நேர்மையான குணமும் தொழிலில் அர்ப்பணிப்பும் கொண்ட நாராயணமூர்த்தியின் குணங்கள் சுதாமூர்த்தியை கவர்ந்தெடுத்தன. 4 ஆண்டுகள் காதலித்த இருவரும் மனம் முடிக்க முடிவு செய்தனர். ஆனால் இந்த நேரத்தில் வேலையை விட்டுவிட்டார் நாராயணமூர்த்தி. வேலையில்லாத ஒருவரை எப்படி உறவினர்களிடம் அறிமுகப்படுத்துவது என சுதாவின் தகப்பனார் கேட்க, சுதாவின் கணவர் என்று அறிமுகப்படுத்துங்கள் என்று கூறி வாயடைக்க வைத்துள்ளார் சுதாமூர்த்தி. பின்னர் 1978ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி சுதா நாராயணமூர்த்தியை திருமணம் செய்து கொண்டு சுதாமூர்த்தியாக மாறினார். கணவர் தொழில் தொடங்குவதற்காக தனது சேமிப்பில் இருந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உதவியுள்ளார் சுதாமூர்த்தி. அந்த பணத்தை வைத்து அன்று நாராயணமூர்த்தி ஆரம்பித்த நிறுவனம்தான் இன்று இன்ஃபோசிஸ் ஆக வளர்ந்துள்ளது. வெறும் 10,000 ரூபாயில் தொடங்கிய இன்ஃபோசிஸின் இன்றைய மதிப்பு 6.5 லட்சம் கோடி. நிறுவனம் மட்டுமல்ல, சுதாமூர்த்தியின் குடும்பமும் வளர்ந்தது. அக்ஷிதா, ரோஹன் என 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் மூர்த்தி தம்பதி. இவர்களில் அக்ஷயா மூர்த்தியின் கணவர்தான் ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்ட பிரிட்டனை இன்று ஆட்சி செய்து வரும் பிரதமர் ரிஷி சுனக். பிசினஸோடு நிற்காமல் 1996இல் 30 லட்சத்தை செலவு செய்து இன்ஃபோசிஸ் அறக்கட்டளை தொடங்கியுள்ளார் சுதாமூர்த்தி. இது அவருடைய சமூக அக்கறைக்கு அடையாளமாக மாறியது. இந்த அறக்கட்டளை மூலம் இந்தியா முழுவதும் பள்ளிகள், மருத்துவமனைகள், சமூக மையங்களை கட்ட உதவி செய்து வருகிறார் சுதாமூர்த்தி. கிராமப்புற வளர்ச்சியிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறார். சிறந்த சமூக தொண்டாற்றியதற்காக 2006ஆம் ஆண்டு இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை பெற்றவர். 2019ஆம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றார். ஏப்ரல் 2023இல் இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்ம பூஷனை வழங்கி சுதாமூர்த்தியை கௌரவித்தது இந்திய அரசு. இன்ஜினியரிங், பிசினஸ், சோசியல் சர்வீஸ் என பல துறைகளில் புகுந்து விளையாடும் சுதாமூர்த்தியின் மற்றொரு பரிமாணம்தான் எழுத்தாளர். 29 வயதில் மகாஸ்வேதா என்ற முதல் புத்தகத்தை வெளியிட்ட சுதாமூர்த்தி இதுவரை 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். இலக்கியத்தில் இவர் காட்டிய ஆர்வம் 2006ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நாராயண விருது, 2018ஆம் ஆண்டு நான் ஃபிக்ஷன் பிரிவுக்கான கிராஸ்வர்ட் புக் விருது என பல விருதுகளை பெற்றுக் கொடுத்தது. கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் கிட்டியாக பிடித்துக் கொண்ட சுதாமூர்த்தி சினிமா துறையையும் விட்டு வைக்கவில்லை. மராத்தி, கன்னட படங்களில் சிறப்பு கதாபாத்திரங்களை நடித்துள்ளார். 73 வயதிலும் தொடர்ந்து புதுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சுதாமூர்த்தி தற்போது குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்துள்ளார். கல்வி, குடும்பம், தொழில், சேவை, இலக்கியம் என தொட்ட துறைகளில் எல்லாம் வெற்றி கொடி நாட்டிய சுதாமூர்த்தியின் நாடாளுமன்ற பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை காண ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது இந்தியாவின் இளைய சமூகம்.